அரேபிய பாலைவனத்தின் அருகில் வாழ்ந்த 2 வெவ்வேறு குலங்களைச் சேர்ந்தவர்கள் கைஸ் இப்னு அல் முல்லவ்வா மற்றும் லைலா அல் ஆம்ரியா. சிறு வயதிலேயே இருவரும் பள்ளியில் சந்தித்துக் கொண்டனர். நாட்கள் செல்ல செல்ல அவர்களின் நட்பு ஆழமான காதலாக மாறியது. கைஸ் லைலாவின் அழகிலும் குணத்திலும் மயங்கி அவளை புகழ்ந்து மிக அழகான கவிதைகளை எழுதத் தொடங்கினான். கைஸின் காதல் வெறிபிடித்ததாக மாறியது. அவன் லைலாவை பற்றிய கவிதைகளை வீதிகளிலும் பொது இடங்களிலும் உரக்கப்பாடி அலைந்தான். லைலாவின் நினைவால் உணவு, தூக்கம், வேலை என்று எதிலும் கவனமில்லாமல் பித்து பிடித்தவன் போல் திரிந்தான். இதை கண்ட மக்கள் அவனை பைத்தியக்காரன் என்று பொருள்படும் மஜ்னு என்று அழைக்கத் தொடங்கினர். மஜ்னு லைலாவை திருமணம் செய்து கொள்ள அவளது தந்தையிடம் பெண் கேட்டான். ஆனால் லைலாவின் தந்தை பைத்தியக்காரன் என்று பெயரெடுத்த ஒருவனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்று உறுதியாக மறுத்துவிட்டார். இந்த காதல் குலப்பெருமை மற்றும் சமுதாய வழக்கங்களுக்கு எதிராக இருந்தது. லைலாவின் தந்தை அவளுக்கு ஒரு செல்வந்தரான இப்ன் சலாம் என்பவருடன் திருமணம் செய்து வைத்தார். திருமணச் செய்தியை கேட்ட மஜ்னு முற்றிலும் உடைந்து போனான். அவன் வீடு, குடும்பம், நகரம் என எல்லாவற்றையும் துறந்து லைலாவின் நினைவுகளுடன் பாலைவனத்திற்கு கிளம்பிச் சென்றான். மஜ்னு தனிமையில் பாலைவனத்தில் அலைந்தான். அவன் அங்கிருந்த பாறைகளிலும் மணலிலும் லைலாவை பற்றிய கவிதைகளை எழுதினான், உரக்க பாடினான். பசியோ தாகமோ இன்றி லைலாவின் நினைவு ஒன்றே அவனுக்கு உணவானது. கொடிய மிருகங்கள் கூட அவனருகே அமைதியாக வந்து செல்லும் அளவுக்கு அவன் காதல் புனிதமாக இருந்தது. அவன் லைலாவை காதலிப்பதை நிறுத்தவில்லை. ஆனால் அவனது காதல் ஒரு ஆன்மீக நிலையை அடைந்தது. தன் காதலி இப்போது வேறொருவரின் மனைவி என்பதால் அவளை அடைய வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிட்டு அவளது பெயரை உச்சரிப்பதிலும் அவளை பற்றி பாடுவதிலும் தன் காதலை கண்டான். இதற்கிடையில் தன் காதலனை அடைய முடியாத சோகத்தில் லைலா மிகவும் நோய்வாய்ப்பட்டாள். தன் வாழ்நாள் முழுவதும் கணவனுக்கு உண்மையாய் இருந்தாலும் மஜ்னுவின் அன்பை அவள் மறக்கவில்லை. சில காலத்திலேயே லைலா உலகை விட்டு மறைந்தாள். லைலாவின் மரணச் செய்தியை கேட்ட மஜ்னு துக்கம் தாழாமல் அவளது கல்லறையை நோக்கி சென்றான். அங்கு சென்று கல்லறையின் அருகிலேயே அமர்ந்து லைலாவின் நினைவுகளிலேயே பல நாட்கள் அழுது கவிதை பாடினான். இறுதியில் லைலா இறந்து சரியாக 1 வருடத்திற்கு பிறகு மஜ்னுவும் அதே கல்லறையின் அருகில் இறந்து கிடந்தான். அவன் மறைந்த பாறையில் ஒரு கவிதை செதுக்கப்பட்டிருந்தது. நான் இந்த பாறைகளின் காதலன் அல்ல, இந்த பாலைவனத்தின் துணையும் அல்ல, இந்த கல்லில் உறங்கிக் கொண்டிருக்கும் என் இதயத்தின் காதலனே நான்.